இவனோட ஃப்ரெண்டு யாராவது வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாசல்ல கட் பண்ணிருங்க. மீறி உள்ள வந்தாங்கன்னா இவனை பர்ச்சேஸ் ஏதாவதுன்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுருங்க. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே பாத்துக்கிறேன். தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரே? வேற வழியே இல்ல. யோசிக்காம எதையாவது பண்ணி சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருப்பான். புதுசு இல்ல, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் இருப்பான். பக்கத்துல இருந்து கண்காணிச்சுட்டா தான் திருத்த முடியும். அதான் வேற எங்கேயும் அனுப்பாம நம்ம கடைக்கு கூட்டு வந்திருக்கேன். நாங்க இப்ப பேங்க் போனோம். அந்த கடைக்கு போயிட்டு அப்புறம் சுதா மத்தியானத்துக்கு மேலதான் இங்க வருவா. அது வரைக்கும் பாத்துக்க. ஓகே சார். கரெக்டா பாத்துக்கீங்களா? இவன் எங்க போனா? இங்கதான் இருக்க. ஏண்டா பொறுப்பா இடத்துல உட்காந்து வேலை பார்க்க சொன்னா எங்க போன? அம்மா தண்ணி கேன்ல எங்க வாங்குற? ஒரே உப்பா இருக்குது. குவாலிட்டி கூட சுத்தமா சரியில்லை. பேசாம ஒண்ணு பண்ணு, அந்த வாட்டர் கேனை கொண்டு வந்து இங்க வச்சிரு. கண் முன்னாடியே வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தாதான் அது ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அது கெட்டு போயிடும். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நம்பி தாண்டா கடையை ஒப்படைச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்க. அதான் ரகசிய போலீஸ் நாட் சவுண்ட் வச்சிருக்கேன். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. பாத்துங்க, படாத பாடுபட்டு கடையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க உங்க திறமையை காட்டுறேன்னு சொல்லி சிக்கலாக்கிடாதீங்க. எதா இருந்தாலும் எங்களை கேட்டு செய்யுங்க. நாங்க சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். பேசாம ஒண்ணு பண்ணுங்க, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. அதே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எதுக்கு வம்பு? டேய், எதுக்கு எடுத்தாலும் எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்காத. நாங்க இல்லாத சமயத்துல நல்ல ப்ராடக்ட் வாங்கிங்கன்னு ஏமாத்தி உன் தலையில கட்ட பார்ப்பாங்க. எங்களை கேட்காம எதையும் வாங்காத. அதுக்கு தான் சொல்றோம். புதுசா கடை ஆரம்பிச்சு பக்காவா செட்டில் ஆகிறதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் இந்த கடையை பத்தி என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணி அப்பப்போ தான் வந்து போவா. அதனால நீ தான் அந்த கடையை பாத்துக்கணும். அப்புறம் அண்ணா அண்ணி உறவெல்லாம் வீட்டுல மட்டும்தான். அதை இங்க காரணம் காட்டி எந்த சலுகையும் எடுத்துக்க கூடாது. அதையும் சேர்த்து சொல்லுங்க. சரிடா, நாங்க அந்த கடைக்கு கிளம்புறோம். சுதா மத்தியானம் 3 மணிக்கு மேலதான் வருவா. இனிமே இந்த கடைக்கு நீ தான் இன்சார்ஜ். எதுவும் வில்லங்க வராம பத்திரம் பாத்துக்க. வரட்டுமா? சார் 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 சார், இங்கெல்லாம் உட்காரக்கூடாது சார். போய் உங்க சேர்ல உட்காருங்க. போங்க போங்க சார், உங்க சேர்ல உட்காருங்க. போங்க சார். ஏமா இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. போ போமா. லாவண்யா வாமா, இந்த மோர் குடி வா. வந்துட்டேம்மா. ஐயோ, என்ன லாவண்யா அது? இப்படியா குதிச்சு குதிச்சு வருவ? முழுகாம இருக்கிற பொண்ணு ஓடக்கூடாது, குதிக்க கூடாது, அதிர்ந்து நடக்க கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? 3 மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பா பார்த்து நடந்துக்கணுமா? சரி சரி வா, இப்படி வா. இந்த உக்காரு, மெதுவா. இந்த லாவண்யா, மாப்பிள்ளை ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லம்மா. இருக்கட்டும்மா. அவர் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருந்துறாரு நானும் பாக்குறேன். நீ குடி. ஏன்பா பார்த்து பத்திரமா இருக்குங்க. சரிங்க சார். மாணிக்கம், எதுக்கும் துளசி மாமியார ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. எந்தெந்த சாமானை எங்கெங்க இறக்கணும்னு. இல்லைன்னா அதுக்கு வேற கத்த போறா. ஆமாம்மா, நீ சொல்றதும் உண்மைதான். கொஞ்சம் இருங்கப்பா. கொஞ்சம் இருங்க, நான் போய் கேட்கிறேன். வணக்கம் சம்மந்திம்மா. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொருட்கள் தேவைப்படுமேன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓஹோ, பொண்ணுக்கு சீர் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. எது எது எங்கெங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வந்து பாருங்க சம்மந்திம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, கல்யாணம் ஆகி 1 மாமாங்க ஆயிடுச்சு. இப்போவாது உங்களுக்கு சீர் செய்யணும்னு தோணுச்சே, ரொம்ப சந்தோஷம். சரி, பெத்த கடமை, சீர் செஞ்சுதானே ஆகணும். ஆமா, இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? நான் ஏன் கேக்குறேன்னா, சீர் வாங்க போகும்போது வீட்டு பொம்பளைங்களை கூட்டிட்டு போறதுதான் வழக்கம். ஏன் பத்மா வரலையா? இல்லைங்க,
அவ வரல. என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? சரி, வராட்டி என்ன இப்படி வண்டி வண்டியா சீர் கொண்டு வந்திருக்கீங்களே, இதாவது அவளுக்கு தெரியுமா இல்லையா? தெரியாது. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. பொண்ணுக்கு சீர் செய்யறது தெரிஞ்சா அவ சண்டை போடுவான்னு சொல்றீங்க. ஆமா சம்பந்தியம்மா. அப்போ திருட்டு சீர் செய்ய வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட குபேர சம்பத்தெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சாமி. முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. சம்பந்தியம்மா, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? உங்ககிட்ட சீர் செய்ய சொல்லி நாங்க கேட்டோமா? அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சீர் செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். கடமையா? கடமைய காலாகாலத்துல செய்யணும். உன் பொண்ணு கிழவியானதுக்கு அப்புறம் செய்யறது சீர் கிடையாது. திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப திருட்டு சீர் செய்ய வர வந்திருக்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க குடும்பத்துல எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? என்ன பாக்குற? இப்படி உன் பொண்டாட்டிக்கு தெரியாம சீர் கொண்டு வந்திருக்கியே, நாளைக்கு எங்கடி என் புருஷன் கொடுத்த சீருன்னு சொல்லி திருப்பி அவ கேட்டா நாங்க என்ன பண்றது? நீ அவகிட்ட சொல்லிட்டுல கொண்டு வந்திருக்கணும். என் பொண்ணுக்கு சீர் செய்ய நான் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உன் பொண்டாட்டி ஆட்டோ ஏறி வந்து என் பிள்ளையில அசிங்கப்படுத்திட்டு போவா. பிச்சை சீருக்காக கண்டவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல அதையெல்லாம் எடுத்துட்டு போ. போதும், நிறுத்து. ஒன்னும் கொண்டு வரலன்னு என் பொண்ணை குத்தி காட்ட தெரியுதுல்ல, அப்புறம் குடுக்கறது எதுக்கு நொட்ட சொல்ற? ஹலோ, இப்ப எது கோவப்படுறீங்க? பேசாத. நீ பேசாத. இது பெரியவங்க பேசுற விஷயம். பாத்தியா, விஸ்வாமித்திர முனிவர் தான் பொண்ணுக்கு அப்படியே கடமை செய்ய வந்திருக்காரு. நாம தடுத்துட கூடாது. தடுத்தா கண்ணால அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுவாரு. உன் வீரத்தெல்லாம் உன் பொண்டாட்டிட்டு போய் வச்சுக்கோ. இங்க என்கிட்ட ஏதாவது பேசுன நான் பத்திரக்காளி ஆயிடுவேன். சீர் கொண்டு வர மூஞ்சிங்கள பாரு. 4 சாக்கு மூட்டை, யுத்து போன கட்டிலு, சுடுகாட்டுல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்த தலைய. இதெல்லாம் இவங்களுக்கு சீரம். நீ கொண்டு வந்த குப்பையெல்லாம் இங்க கொட்டாத, வேற எங்கேயாவது போய் கொட்டு. போது, நிறுத்து. நாக்கல நரம்பு இல்லாம பேசுற. பெத்தவங்க ஆசையோட வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் குப்பைன்னு சொல்றியா? நீ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஹலோ சார், நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் அவ்வளவுதான். உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கே நீ. உங்க அம்மா பேசுறதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு. சொல்லு. நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. நீ குடுக்கற மாதிரி கொடுப்ப. உன் பொண்டாட்டி அங்க இருந்து வந்து நீ கொடுத்தது எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிடுவா. அன்னைக்கு வீட்டுக்குள்ள போனமானோ இப்ப தெருவுல போகணுங்கிறியா? நீ ஆள்பரி அம்போட வந்து தங்க மலையவே சீரா கொடுத்தாலும் சரி, அதை நாங்க தொடர்றதா இல்ல. இத வேண்டான்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. என்ன மீறி உன்னால ஒரு துரும்ப கூட இந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியாது. அதையும் பாப்போம். பாக்கலாயா? மாணிக்கா, இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? முதல்ல துளசிக்கு போன் போட்டு வர சொல்லு. அவ காலேஜுக்கு போயிருக்காமா? அவள போய் அப்ப தமிழுக்கு போன் போட்டு வர சொல்லு. ஆமாமா, போன் போட்டு முதல்ல அவனை கூப்பிடு. இன்னைக்குதான் முதல்ல அவன் கடைக்கு போயிருக்கான். நீ போன் போட்டு வாடா மாப்பிள்ளன்னு அவனை கூப்பிடு. அவனை எல்லாத்தையும் போட்டபடி விழுந்தடிச்சு இங்க வரட்டும். அவன் அண்ணங்காரன் போதுண்டா சாமி நீ வேலை செஞ்சதுன்னு அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டும். உங்களாலையும் ஒரு நல்லதும் நடக்காது, தானா நடக்கிற நல்லதையும் உருப்பட விடாம செஞ்சிருங்க. என்ன மாப்பிள்ளை வரலன்னா கொண்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்ப வந்தாலும் சரி இருந்து உள்ள வச்சுட்டு தான் நாங்க போவோம். ரொம்ப சந்தோஷம். அப்படி வாசலை மறைக்காம ஓரமா போய் நில்லுங்க. உள்ளபடி வீடு அடைக்கிற மாதிரி சீர் கொண்டு வந்துட்டாராம். சீர். அம்மா, அவங்க எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டு போறாங்க. அவங்கள ஏமா தடுக்கிற? நீ சும்மா இரு. இவங்களுக்கெல்லாம் இப்படி குடைச்சல் கொடுத்தாதான் உண்டு. நீ வைக்க வேணான்னு சொல்லிட்ட. அண்ணன் வந்தவொடனே எடுத்துட்டு வந்து உள்ள வைங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு எதுக்கு? என் அருமை மகனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் தான் இந்த முத்து மாணிக்கத்தோட அடிமை மாப்பிள்ளையாச்சே. அவன் அப்படிதான் சொல்லுவான். இருந்தாலும் அவன் வர்ற வரைக்கும் இவங்க 2 பேரும் வெளியே நிக்க வச்சேன் பாரு, அதுதான் உன் அம்மா. இந்தாம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் டெலிவரி பார் போ. சொல் பேச்சு கேட்கறதில்ல, போ. அப்படி ஏமா நான் என்ன சொன்னேன்?
வாஷிங் பவுடர் வந்திருக்கு இறக்கி வைக்க சொன்னல. போய் அதை பாரு. போ. உயிர் எடுக்கிறாளுங்க. சார் எல்லாரும் அவங்க வேலை ஒழுங்கா தானே பாக்குறாங்க, எது திட்டிட்டே இருக்கீங்க? சார் இவங்க கிட்ட கொஞ்சம் ஏமாந்தோம்னா எல்லாரும் ஏமாத்தி ஓபி அடிச்சிருவாளுங்க சார். அதை செய் இதை செய்ய சொன்னாதான் ஒழுங்கா வேலை நடக்கும். சரி சார், அதை கொஞ்சம் கூலா சொல்லலாம்ல. எது இவங்க கிட்ட கூலா பேசணுமா? அங்க பாருங்க, நான் இந்த கத்திக்கிட்டு இருக்கேன், அவ யார் கூடவோ டூயட் பாடிட்டு இருக்கா. ஜெய் உன்ன ஜெய் மூதேவி, இங்க என்ன அலங்காரம் வேண்டியிருக்கு? போய் வேலையை பாரு. போ. அசம்பந்தமா நடந்துக்கிட்டு சார் இவளுங்க சரியான ஏமாகாதீங்க சார். கொஞ்சம் ஏமாந்தா ஒருத்தையும் வேலை செய்ய மாட்டாளுங்க. சரிங்க, அது கொஞ்சம் அன்பா பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. சார் நான் சூப்பர்வைசரா என்ன வேலை செய்யணுமோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது பேசி அவளுங்களை உசுப்பேத்தி செய்யற வேலையை தடுத்துறாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், ஒருத்தி கூட மதிக்க மாட்டாளுங்க. நான் ஒருத்தன் இல்லைன்னா அவ்வளவுதான். ஏய் வெளியே போங்க, வெளியே போங்க. போங்க போங்கன்னு சொன்னா போங்க போங்க. கை வாங்கி பேசாதயா, அடங்க. வெளியே போங்க. அப்படியே போங்க. யார்கிட்ட என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? வா. சாருக்கு மூக்கு மேல கோவம் வருது. இங்க பாரு, காசு தரம்லனா இல்லன்னு சொல்லிட்டு போ. அதுக்கே கைய வாங்குற? டேய் கை கால நல்லா தானே இருக்கு, ஒழிச்சு சாப்பிட வேண்டியதானே. சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? சார் பின்ன என்ன சார், பிசினஸ் அவர்ஸ்ல எடுக்கிறது பிச்சை, சட்டம் வேற பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, அவங்க காசு தானே கேக்குறாங்க, கொடுத்தா போயிட போறாங்க. அட என்ன சார் நீங்க, இவங்க கை தட்டி கேட்டா உடனே காசு கொடுத்துணுமா? உங்களை மாதிரி ஆளுங்கலாம் காசு கொடுக்கறதுனால தான் இவங்களுக்கு திமிரி ஏறி போச்சு. இவங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க சார். இது பாருங்க சார், கடவுள் எல்லாருக்கும் ஒரு குறை வச்சிருக்காரு தான். ஆனா அதை காரணம் கட்டி இப்படிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் கிட்ட நம்ம எப்படி தன்மையா நடந்துக்கிறோமோ அதே தன்மையோட தான் இவங்க கிட்டயும் நடந்துக்கணும். இவ்வளவு ஏன் என்னையும் எடுத்துக்கோங்க, நான் ஒரு உதவக்காரன் முடிவு பண்ணேன். எங்க அண்ணன் எனக்கு இங்க வேலை ஓட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணலையா? அந்த மாதிரி தான் நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு சகோதரி அவங்களை நினைச்சு நாம தான் சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சார் புத்திசாலித்தனமா பேசதான் நினைக்காதீங்க சார். இவங்க எல்லாம் யாருக்கும் அடங்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சேர்ந்து நாம உழைக்கணுமா? இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்க சார். சே, எப்படி சார் இப்படிலாம் உங்களால பேச முடியுது? பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், முள்ள மரத்தனம் பண்றவன், இவனுங்க எல்லாம் வெளியில கோட் ஷூட் போட்டு சுத்தி நிக்கிறானுங்க. பெரிய மனுஷன் தோரணையில வந்து பந்தா பண்ணுவானுங்க. அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு மரியாதை கொடுக்காம மட்டம் தட்டுங்க. ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? சரி இவ்வளவு பேசுறீங்களே, இந்த கடையில உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்களோட திறமையா அவங்க வேலை பாக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. என்னக்கா வேலை கொடுத்தா பாப்பீங்கல்ல? கண்டிப்பா பாக்குறோம். என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? வேலையும் கொடுக்க மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டீங்க. அப்ப இவங்க பசியத்தை என்ன பண்ணுவாங்க? ஒட்டுமொத்தமா இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள பத்தி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது சார். அவங்களுக்கும் வாழறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க இப்படி கைத்தட்டி காசு கேட்டுட்டு இருக்காங்கன்னா இதுக்கு வெக்கப்பட வேண்டியது இவங்க கிடையாது, அவங்கள பெத்தவங்க. அவங்கள இப்படி இந்த நிலைமையில வச்சிருக்கிறதுக்கு நாமளும் தான் வெக்கப்படணும். இனிமேலாவது அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்தாம பாதிக்கப்பட்ட சகோதரியை நினைச்சு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அக்கா ரொம்ப சாரிங்கக்கா, பரவாயில்ல, தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. சாரி. இது வரைக்கும் ஆம்பளைங்களை மாமான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். முறையா ஒன்னதான் தம்பின்னு சொல்றேன். எங்களை உன் சகோதரின்னு உரிமையோட சொன்னியே, ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஐயோ அக்கா, இதுல என்னக்கா இருக்கு? விடுங்க. இந்த அக்காங்களை யாரு தம்பி மதிக்கிறாங்க? டபுள் மீனிங்ல பேசுறாங்க. அந்த நான் வேணாம் தம்பி, உன் முன்னாடி கெட்ட வார்த்தை பேச வாய் வரல. முன்னதான் படிக்காத ஜனங்க எங்களை தப்பா பேசுனாங்க. இப்ப படிச்ச அறிவோடு இருக்கிற ஜனங்களும் இப்படி கேவலமா பேசினா எப்படி? உன்ன மாதிரி கொஞ்சம் நல்லவங்க எங்களை பாராட்டி பேசுறதுனாலதான் எங்க நிலைமையும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா இந்த எடுபட்டு அக்கா அக்கா விடுங்க, அவர் திட்டாதீங்க. அவருக்கு ஏதாவது நான் மன்னிப்பு கேட்டேன்ல. வச்சுக்கோ. வேணாம் தம்பி. இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோ. இருக்கட்டும் தம்பி, நீ எங்களை அக்கான்னு வாய் கொடுற கூப்பிட்டி, அதுவே எங்களுக்கு போதும் தம்பி. தம்பி ஆசைப்பட்டு கொடுக்குறேன், வாங்கிக்க மாட்டீங்களா? வேணாம் தம்பி. வச்சுக்கோக்கா, இந்தா வச்சுக்கோன்றல, வச்சுக்கோ. இந்த அக்கா உன்னை என்னைக்கு மறக்க மாட்டா தம்பி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. நான் வரேன் தம்பி. வரேன் தம்பி. சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கோவப்பட்டு பேசிட்டீங்க, அதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களேன்னு. சார் வாங்க சார், பாத்துல வரைக்கும் போயிட்டு வடை டீ எல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல எனக்கு டீ வேணாம். இல்ல ஒரு பாத்துல நல்ல டீ கிடையாது சார், போயிட்டு வரலாம். கம்பல் பண்ணாதீங்க சார், எனக்கு வயிறு சரியில்லை. ஐயோ செக்கப் கூட்டு பண்ணுமே, இவர் அங்க போய் செட்டில் ஆயிட்டா. நான் எடுத்து தரேன். இந்தா. யாருமா? உன் மாப்பிள்ளை தான். எடுக்காத. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க இறங்கி வந்துதான் ஆகணும்னு. இப்பதானே போன் வருது, கொஞ்சம் பொறு, அவங்களே நேர்ல வருவாங்க.
ஐயே, இதுங்க ஒழிஞ்சு போகாது போல இருக்கே. இருமா, நான் மேல போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன்.